Hi, today I read a beautiful thing. மத்தேயு 17:27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். 24 பார்க்கும்போது பேதுரு கிட்ட போய் கேட்குறாங்க, உங்க போதகர் வரி பணம் கட்ட மாட்டாங்களா அப்படி கேட்டாங்க. அதுக்கிடையில கான்வர்சேஷன் போய் கடைசி ஆண்டவர் வந்த கன்க்ளூஷன் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு. எவ்வளோ ஒரு அழகான வசனம் பாருங்க. நாட் டு அஃபெண்ட் அதர்ஸ். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு மீனோட வாயிலேருந்து வெள்ளி பணத்தை எடுத்து அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு கிட்ட சொல்கிறாங்க. இந்த சர்வ உலகத்தையும் படைச்ச ஆண்டவர் ஒரு அற்புதமாக அந்த வரி கூட அற்புதமாக ஒரு மீனோட வாயிலேருந்து எடுக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் மற்றவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணணும்னு விரும்பலை, மற்றவங்கள அஃபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது விரும்பினார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய டைமில் நான் கிறிஸ்டின்னு, நான் சர்ச்சுக்கு போகிறேன், என்கிட்டே இப்படி பேசுகிறேன், நான் ஜெபிச்சா என்ன நடக்கும் தெரியுமா, நான் ஒன்று ஜெபத்தில் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம், மற்றவங்கள அஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது ரெண்டுமே பண்ணக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நம்ம சுபாவங்கள் மூலமாக, நம்முடைய குணங்கள் மூலமாக, நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நம்முடைய நடத்தைகள் மூலமாக தான் வெளிப்படணுமே தவிர நம்ம விடுற சாபத்தின் மூலமாகவோ இல்லை நம்ம காட்டுற பெருமையான பேச்சின் மூலமாகவும் தெரியக்கூடாது. ஸோ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது, அஃபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை லிமிட்டாக நான் வாழ சொல்லலை. பட் மற்றவங்க முன்னாடி ப்ரௌடாக காட்டி அவங்கள அஃபெண்ட் பண்ணி அப்படி இருக்கணும் அப்படின்ற கான்செப்டை மாற்றி மற்றவங்களை அஃபெண்ட் பண்ணாமல் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து பாருங்கள். அதுக்கான பலனை நீங்கள் சீக்கிரம் அடைவீங்க.